Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். I'm really happy இன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல. Monthly we do have live sessions because எக்கச்சக்கமான மெசேजेस நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட இன்ஸ்டா மெசஞ்சர்லயும் சரி இல்ல ஃபேஸ்புக்லயும் சரி நிறைய மெசேजेस எங்களுக்கு क्वेश्चंसலாம் வரும். எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா pregnancy related questionsனால one word answer இல்ல one lineல ஆன்சர்ல அனுப்ப முடியாது. So அதனால தான் we do take efforts to come in live so that you all can have your answers your questions answered. So without much delay let me go to questions ஏன்னா முன்னாடியே questions கேட்டவங்களுக்கு நான் few questions answer பண்றேன். So ஒருத்தர் கேட்டிருந்தாங்க 31 weeks pregnant in my recent growth scan placental calcification இது diagnosisனால ஏதான ப்ராப்ளம் வருமா placental calcifications அப்படினா நம்ம எப்பவும் போல பண்ற மாதிரி தான் நஞ்சுக்கொடி பிளாசண்டானா நஞ்சுக்கொடி calcification ஒரு calcium deposit spots. So அதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா அந்த பிளாசண்டா வந்து நஞ்சுக்கொடி வந்து மெச்சூர் ஆயிடுதுன்னு அர்த்தம். So எல்லா வாட்டியும் மெச்சூரிட்டி வந்து முன்னாடி காலத்துல ஒரு 10-15 years back எல்லாம் அந்த placental grading பத்தி பேசியிருந்தோம். ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் 7-8 years ஆவே அந்த கிரேடிங்லாம் நாங்க கொடுக்கறதே இல்லை பிகாஸ் அந்த கிரேடிங்க்கும் பேபி மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால யாரான placental calcification ஏதான கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பயப்பட வேண்டாம் as long as your baby's growth, fluid and blood flow is normal. Biconvate uterus, which week is right for delivery? Good question. Biconvate uterus நாலே the uterus ஓட normal shape விட அந்த ரெட்டை இலை மாதிரி இருக்கும் அந்த uterus. So நாங்க டிசைட் பண்ணறதை விட and the baby and the uterus can't hold the baby for too long. Most of the patients who have biconvate uterus and the babies வந்து preterm labor இருக்கும் இல்லனா கொரமாச டெலிவரி ஆடும் இல்லனா நஞ்சுக்கொடி பிரியலாம் or if not பனிக்கொட உடையலாம். So most of the time and those babies don't go up till term. நிறைய மாசம் வரைக்கும் போற வாய்ப்புகள் கம்மி. Not that they cannot, but ஏன்னா அந்த ஸ்பேஸ் குறைவுன்றனால நிறைய பேருக்கு குறை மாசத்துல டெலிவரி ஆகும். ஸோ நாங்கள் டெலிவரி பிளான் பண்ணுறதை விட மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபியை டிசைட் பண்ணிவிட்டோம் எப்போ டெலிவரி பண்ணணும்னு. அண்ட் மேம் 2 months pregnant, please how to control vomiting. Okay, vomitingக்கு ஆக்சுவலாக எங்களோட வீடியோஸ்லேயே இனிஷியல் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயட் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன். வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் தே ஹேவ் மோர் வாமிட்டிங், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சில பேர் வாமிட்டே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் நான் 3 months 4 months ஆகுது ஒரு வாட்டி கூட நான் வாமிட்டே பண்ணலையே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து அலாங் வித் தட் ஒன் மோர் கொஸ்டினும் இருக்குது, வாமிட்டிங்கோட சேர்த்து இன்க்ரீஸ்ட் சலைவேஷன், அதாவது ரொம்ப எச்சு ஊறுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப ரேர் தான் அந்த இன்க்ரீஸ் சலைவேஷன், பட் சில பேருக்கு அது உண்டு. ஏன்னா அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ்வலாக இந்த ஃபர்ஸ்ட் 2 to 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் இருக்கும், அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் விட்டு கொஞ்சம் ட்ரை ஃபுட்டாக எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சூப்போ வெஜிடபிள்ஸோ மோர் வாட்டர் இன்டேக் plus fluid intake, நிறைய water in any form is fine, like soups, vegetables or even வாய்க்கு பிடிச்சிருக்குன்னா ஜூஸஸ்னா கூட ஓகே. அந்த இனிஷியல் ஃபியூ மந்த்ஸில் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துனாலும் your vomiting sensation might be less. I think now let's go on to questions. நடுவில் we will also keep answering your written questions. So can we go to the first question? Priya Sasson சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேம் மை ப்ராப்ளம் இஸ் ஆன் டயாஸ்டாசிஸ் rectic muscle. First delivery normal, but second delivery C-section. Now it's been 3 years. My belly is really very big. How to reduce the DR muscle gap, doctor? Okay. Advised not to do ab exercise. Correct. ஏன்னா வந்து ductus rectiன்றது diastasis recti இல்லைனா rectus abdomen muscle is the center muscle which is there in their core body. நம்ம abdomen நம்ம plankலாம் exercises பண்ணும்போது அந்த core body tighten ஆகுது தெரியும். ஸோ அந்த core muscles தான் அந்த rectus abdominis muscle. ஸோ என்ன ஆகும் சம்டைம்ஸ் இது நார்மல் டெலிவரி சிசேரியன் இல்லை, மெயின்லி சிசேரியன் ஆகும், பேபியோட வெயிட்டை பொறுத்து இருக்கு. அந்த பேபியோட வெயிட்டோ இல்லைனா அந்த மசில்ஸ் ரொம்ப லாக்ஸாக லூஸாக ஆயிடுச்சு அப்படின்னா it will look as if you're pregnant even when not pregnant. டம்மி பெருசாக இருக்கலாம். First you need to get assessed by a surgeon. ஒரு ஜென்ரல் சர்ஜன் வந்து அந்த மசில் வீக்னஸை அசஸ் பண்ணணும். நம்பர் 1. 2, rectus abdominal muscles ஓட பிளாஸ்டின்னு ஒன்று இருக்குது, அதாவது அந்த மசில்ஸ் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டிச் இட் டுகெதர் அண்ட் அந்த வீக்னஸை கம்மி பண்ண முடியும். 3வது அதுக்கு ஏற்ற எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது. நாட் ஆல் எக்ஸசைசஸ் abdominal exercises are through for rectus abdominis. So the first thing you need to meet a surgeon to understand whether it is only rectus abdominis or
அந்த diastasis recti இல்லைன்னா அது associated with hernia தானே இருக்கான்னு பார்க்கணும் number 1. number 2, hernia எதுவும் இல்லை வெறும் rectus abdominis ஓட diastasis வெறும் அந்த மசில்ஸ் மட்டும் தான் வீக்காக இருக்குது அப்படின்னா தாராளமாக abdominoplasty ஒன்று இருக்குது, அந்த சர்ஜரியும் பண்ணலாம். இல்லை அதுக்கு ஏற்ற எக்ஸசைசஸும் அவைலபிளாக இருக்குது. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, எக்ஸசைஸும் தாண்டி நியூட்ரிஷன் குவான்டிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஸை வந்து அப்டாமினல் மசில்ஸை திருப்பி யூ கேன் கெட் இட் பேக் டு நார்மல் ஷேப். அது பண்ணவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் so many patients whom I know who have been on a quantified nutrition along with proper exercises which are not straining your rectus muscle. அது பண்ணாலே தாராளமாக you can lose your abdominal fat and the muscles also can go in. But abdominoplasty surgeries-உம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், சத்யநாராயணன் கேட்டிருக்காங்க, பிஃபோர் ப்ரெக்னன்சி ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் பேபி ஃபியூச்சர் பிபி வருமா, ஹவு டு ப்ரிவெண்ட்? ஓகே, ஸோ ஐ திங்க் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து எங்களோட ஹைப்பர்டென்ஷன் அண்ட் ப்ரெக்னன்சி வீடியோவில் நான் பேசியிருப்பேன். தெர் ஆர் 2 entities in this. One is being hypertensive, அதாவது increased BP even before you conceive, அது ஒரு entity, that's called chronic hypertension. அதாவது நீங்கள் ஆல்ரெடி பிபி மெடிசன்ஸ் எடுத்துருக்கீங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் என்டிட்டி. இன்னொரு என்டிட்டி நீங்கள் நார்மல் பர்சன் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 7 months 6 months 7 monthsக்கு அப்புறம் பிபி வருது. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட், இது ரெண்டுமே சேம் கிடையாது. One, if you are a chronic hypertensive, you've been diagnosed with high blood pressure even before you are pregnant, you have high chances of getting a preeclampsia, that is pregnancy induced hypertension also. ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகலாம், number 1. number 2, இதனால பேபிக்கு என்ன பாதிப்பு வரலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, as long as your BP is under control, your salt restricted diet, your weight is under control, உங்களோட healthy lifestyle, walking ஆகட்டும், physical activity ஆகட்டும், இல்லை உங்களோட oily, fried, fatty, spicy food கம்மி பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணாலே பேபி எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் தாராளமாக அந்த ப்ரெக்னன்சியை ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகலாம் along with your medicines, hypertensive medicines. இது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா along with pregnancy induced hypertension வந்ததுன்னா, yes, those babies tend to be born premature. ஏன்னா நாங்கள் வந்து பிபி கண்ட்ரோலில் இல்லை, மெடிசன்ஸ் போட்டும் கண்ட்ரோல் ஆகலைன்னா we plan the delivery much earlier. And அதையும் தாண்டி the most severe phase for a mother is to throw seizures, fits போலாம், because of the eclampsia when your brain starts to react due to high BP. Yes, complications are there, but it is within our level control apart along with medicines ஆகட்டும் plus your physical activity, definitely you can have it under control. Okay, next question, அஹமத் கேட்டிருக்காங்க, my AMH level is 1.93, can I try normal pregnancy or should I go for IUI or IVF? Okay, so AMH level ன்றது இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. So the AMH level, we usually correlate that level to the quality of egg. ஸோ அதுக்காக தான் அந்த AMH லெவல்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு லெவல், ஜஸ்ட் 1 parameter alone does not decide on the mode of conception. Along with your FSH, LH, prolactin, மற்ற ஹார்மோன் லெவல்ஸும் இருக்குது. And apart from that, husband sideோட parameters, sperm quality, sperm analysis எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ AMH alone cannot be, definitely it's on the lower side, I'm not saying no, but that factor alone is not a criteria to decide whether you have to go for IVF or ICSI or IUI. You have to take your hormonal value as a whole, உங்கள் பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஐயுஐயில் செமன் அனாலிசிஸ் நல்லா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து யூ கேன் ஹாவ் அ ட்ரையல் ஃபார் ஐயுஐ, ஒரு கப்பல் ஆஃப் சைக்கிள்ஸ் ஐயுஐ ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐயுஐ ட்ரை பண்ணிவிட்டு சப்போஸ் அது கிளிக் ஆகலை அப்படின்னா தென் யூ கேன் ஆப்ட் ஃபார் அன் IVF or ICSI. ஸோ AMH alone ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்துக்காதீங்க, பிகாஸ் ஈவன் ஐ நோ தெர் ஆர் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் கன்சீவ்ட் வித் AMH much with less value, but not, it doesn't happen always. Definitely you will need intervention, but don't lose hope. Next question, Ishara கேட்டிருக்காங்க, hi doctor, I'm 27 years old and 14 weeks in my second pregnancy. Yesterday in scan, doctor found out that the baby has cystic hygroma and skin wall edema and prescribed to go for fetal medicine, doctor. Okay, so basically என்னன்னா, NT ஸ்கேனில் the level of thickness, அந்த நியூக்கல் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சிஸ்டிக் ஹைக்ரோமா அப்படின்னா ஃப்ளூயிட் கலெக்ஷன் நிறையா இருக்குது அண்ட் எடிமாவும் இருக்குது. ஸோ ஆஸ் ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட், ஸோ நான் இப்போ வந்து ஆப்ஸ்டடிஷியன் அண்ட் அ ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட், எங்களோட ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசன் பர்சன், ஒன், not just scans alone கிடையாது fetal medicine consultant. How we differ அப்படின்னா, we do scan ஓட தாண்டி
ஒரு அப்நார்மாலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது அது எப்படி கண்டுபிடிப்போம்னா இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது when the mother is pregnant we do procedures like பிளசண்டாலேருந்து பயோப்சி எடுக்கிறதோ இல்லை குழந்தைய சுற்றி இருக்கிற ஃப்ளூட்லேருந்து ஒரு லிட்டில் பிட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறதோ அது எதுக்காக பண்ணுறோம், எதனால இந்த ஃப்ளூட் லெவல் அதிகமாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக பண்ணுறோம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுட்டா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா இந்த பேபிக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க முடியும். நாட் ஓன்லி ஃபார் திஸ் ப்ரெக்னன்சி, பிகாஸ் எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் இந்த பேபிக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் டாக்டர், எனிவே இந்த பேபி நன்னா இல்லைன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் திஸ் ப்ரெக்னன்சி, இட்ஸ் அபவுட் யுவர் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ். இந்த பேபிக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் நான் அடுத்தடுத்த ப்ரெக்னன்சிக்கு என்னால் உங்களுக்கு ரெக்கரன்ஸ் ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்கா, அடுத்த ப்ரெக்னன்சியும் இந்த மாதிரி வருமானதை என்னால் சொல்ல முடியும். ஸோ டெஃபினட்டாக இஃப் யூ ஆர் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை ஆர் எனிவேர் நியர்பை டூ கம் அண்ட் கான்டாக்ட் அஸ். We'll be more than happy to help you out because cystic hygroma has varied list of causes. So அது டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். Next question. Ma'am, our child 6-year-old and autistic. We are planning for second baby. My age is 39, husband 43. Our gynecologist suggested me to take Folcure 5 and Ecospirin 150 daily and husband to take KQ 100 daily. Any suggestion? Okay, so we have two things here. One வந்து previous baby with autism அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது we are seeing that you are slightly on the higher age pedestal. So இப்போ வந்து both முன்னாடி காலத்துலலாம் mother age மட்டும் தான் எடுத்திருந்தோம். இப்போ both mother and the father's age is taken into consideration when planning a pregnancy because both sperm and egg quality are important. So அப்படி நம்ம எடுக்கும் போது நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்ப்போம், ஒன், ஆட்டிசம் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா அது ஜீன். ஸோ இது வந்து பேசிக்லி நான் இந்த லைவ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஐ வாண்டட் டு கிவ் அன் ஓவரால் வியூ அபவுட் வாட் இஸ் குரோமோசோம் அண்ட் வாட் இஸ் ஜீன்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ப்ராபப்ளி ஐ வில் ஆல்சோ மேக் அ டீட்டெயில் வீடியோ ஆன் திஸ். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த பேசிக் சயின்ஸ், இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் அவங்களால இப்போ எல்லாருக்குமே we all want healthy babies, no doubt at all. But ஆனால் ஒரு குரோமோசோமலி அப்நார்மல் பேபி ஆகட்டும், இல்லைனா ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிற பேபி ஆகட்டும் இருந்தாங்க, இல்லை பிறந்திருக்காங்க, நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கிறோம், நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி நம்ம பிளான் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும், வாட் ஷுட் வி டூ அப்படின்றது கண்டிப்பாக ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கார்ட் அ டீட்டெயில் வீடியோ ஆன் தட். பட் இப்போ உங்கள் கொஸ்டனுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் ஆர் அப்நார்மாலிட்டிஸ். நான் இப்போ எல்லாரும் என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறதே நான் சொல்கிறேன் கிளினிக்கில். இந்த ஒரு வீடு தான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு எவ்வளோ அந்த செங்கல் கரெக்டாக இருக்கணுமோ அந்த செங்கல் தான் பிரிக்ஸ். ஸோ அந்த செங்கல் கரெக்டாக இருந்தால் தான் அந்த குரோமோசோம்ஸ் நல்லா இருக்கும், அந்த குழந்தை நல்லா இருக்கும், அந்த வீடும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி குரோமோசோம்ஸ் 46 குரோமோசோம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். 23 அம்மா கிட்டேருந்து 23 அப்பா கிட்டேருந்து. அது வயசு ஆக ஆக அந்த குரோமோசோமோட குவாலிட்டி, எக் குவாலிட்டி குறையலாம், இல்லை ஸ்பெர்ம் குவாலிட்டி குறையலாம். ஸோ தோஸ் ஆர் குரோமோசோம்ஸ். பட் வாட் ஆர் ஜீன்ஸ்? இந்த ஆட்டிசம் இஸ் ரிலேட்டட் டு ஜீன்ஸ். ஜீன்ஸ்னா என்ன? அந்த செங்கல்குள்ளே இருக்கிற மண்ணு மாதிரி. there are so many genes in the body, millions of genes. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா they actually confuse chromosome and genes. ஸோ ரெண்டும் ஒன்று தானே, டிஎன்ஏ தானே அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டும் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம வந்து என்டி ஸ்கேன் பண்ணுறது, குரோமோசோம் பார்க்குறதுன்றது அந்த செங்கலை பார்க்குறோம். ஜெனட்டிக் ப்ராப்ளம்ன்றது ஜீன்ஸ், அது மண். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். உங்கள் ஆட்டிசம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ன்றது மியூட்டேஷனோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேபிக்கும் இருக்கான்றது தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வர்சஸ் இப்போ நம்ம ஏஜே நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக குரோமோசோமல் இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஹேவ் டு பி ஹேண்டில் இன் டூ டிஃப்ரெண்ட் வேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் மேம், எனக்கு இப்போ 23 வீக்ஸ் ஆகுது. என் பேபிக்கு ரைட் கிட்னி இல்லை, இட்ஸ் டிஸ்லொகேட்டட் இன் பெல்விக் ஏரியா. ப்ளீஸ் ரிப்ளை மேம். மேரேஜ் ஆகி 4 years கழிச்சு கன்சீவ் ஆயிருக்கேன். ஓகே, ஐ திங்க் கவலைப்படாதீங்க பிகாஸ் there are many babies even whom I have scanned and I have seen who are doing very well. Follow up ஒரு 4 years, 5 years, 6 years follow up கூட எனக்கு தெரியும். ஒன், கிட்னிஸ் எப்போவுமே, குழந்தையோட கிட்னிஸ் எப்போவுமே கரு உண்டாகும் போது ஒரு 2 monthsலையோ இல்லைனா 3 monthsலையோ கரு உண்டாகும் போது நம்மளோட இடுப்புக்கு கீழே தான் கிட்னிஸ் ஃபார்மே ஆகும். That's where they originally originate from.
அது வந்து வளர சே ஒரு 3rd மந்த்க்கு அப்புறம் 4th or 5th மந்த்ல அந்த கிட்னிஸ் வந்து இடுப்புலேருந்து மேலே வந்துடும், 2 சைடில் வந்துடும். ஸோ அந்த 2 சைடில் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை, கிட்னி ஸ்டோன்னா நம்ம எந்த சைடு, இந்த சைடு அந்த சைடு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ளாங்க்ஸ்க்கு மேலே வரும். சில குழந்தைங்களுக்கு அந்த கிட்னியோட அசென்ட், அதாவது மேலே வருது நடக்காது. சில குழந்தைங்க ஒரு கிட்னி நல்லா மேலே வந்துடும், அதோட கரெக்டான நார்மல் சைஸ் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு வந்துடும். இன்னொரு சைடில் அந்த கிட்னி அந்த எங்கே ஃபார்ம் ஆச்சோ அதே இடத்துல தங்கிடும். அந்த கிட்னிக்கு பேர் தான் பெல்விக் கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது ஒரு பெரிய அப்நார்மாலிட்டி, நீங்கள் பயப்படணும் அப்படிலாம் கிடையாது. தாராளமாக யூ கேன் கண்டினியூ திஸ் ப்ரெக்னன்சி ஃபார்வர்ட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தட் கிட்னி கேன் ஸ்டில் பி ஃபங்க்ஷனிங். அண்ட் இன்னொரு கிட்னி நார்மலாக இருக்குது, பிளாடர் நல்லா இருக்குது, குழந்தைய சுற்றி ஃப்ளூயிட் நல்லா இருக்குது அப்படின்னாலே தீஸ் பேபிஸ் டூ வெரி வெல். குழந்தை பிறந்த உடனே டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸாமின் தி அதர் பார்ட்ஸ் அண்ட் see if everything else is fine. Go ahead, these babies do very well in their entire life, so don't worry at all. தேன்மொழி கேட்டிருக்காங்க, ஹாய் மேம், ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் நார்மல் டெலிவரி பாசிபிளா? ஓகே, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஒரு ப்ரெக்னன்சின்னு ஆயிடுத்து அண்ட் ஹெல்த்தியாக இருக்க குழந்தை 9 months 10 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குன்னா whether to do a normal delivery or cesarean does not depend on the mode of conception. Having said that, நான் எல்லாருக்குமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன் வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னன்சினாலே நிறைய பேருக்கு சிசேரியன் ஆறுது அப்படின்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங், ஒரு இமோஷனல் இது. ஏன்னா நான் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டேன் டாக்டர், எனக்கு ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், எனக்கு வந்து சேஃபாக எனக்கு நிற மாதம் ஆன உடனே எனக்கு டெலிவரி பண்ணி கொடு. நிறைய பேர் கொஞ்சம் ஸ்லைட்டஸ்ட் ஒரு பெயின் வந்து போது, இல்லை ஒரு பேபியோட ஹார்ட் பீட் ஏதோ டிப் ஆனா கூட இல்லை வேண்டாம், we don't want to take a chance சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ நாட் ஆல்வேஸ் ஐவிஎஃப்னா சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த டிக்டம் எந்த க்ரைட்டீரியா எதுவுமே கிடையாது. தாராளமாக யூ கேன் ட்ரை ஆப்ட் ஃபார் அ நார்மல் டெலிவரி as long as provided மதருக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, தைராய்டு இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, பேபி ஆவரேஜ் வெயிட் இருக்காங்க அண்ட் அம்மாவுக்கு நல்ல வலி வருது, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக யூ கேன் ஆப்ட் ஃபார் அ நார்மல் டெலிவரி. கலைவாணி, something related to IVF again. Tips for first trimester for IVF pregnancy. ஓகே, ஸோ நான் இப்போ அதே தான் நான் சொன்னேன். ஸோ எதுவுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அ நார்மல் ப்ரெக்னென்ட் மதர். ஐ வுட் ஃபர்ஸ்ட் டெல் அன் ஐவிஎஃப் கப்புள். நாங்கள் ஏன்னா இப்போ டீட்டெயில்டாக வந்து வி ஆக்சுவலி நாங்கள் போஸ்டட் அ வீடியோ ஆன் ஐவிஎஃப் லேப் டூர். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது வரைக்கும் தட்ஸ் அ வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் சொல்லணும். பிகாஸ் இது வரைக்கும் யாருமே தே ஹவ் நாட் ஷேர்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட். நான் வென் வி டிட் அ லேபர் ரூம் டூர் ஆகட்டும், இல்லைனா when we did an IVF tour ஆகட்டும், we had huge responses from all of you. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வரவங்க என்ன டெய்லி மீட் பண்ணுறவங்க கூட they were very very appreciative because not many people knew what was going inside an IVF. ஸோ அந்த IVF செட்டப்பில் இருந்து once you conceive, conception ஆகி 3 months 4 months ஆயிடுதுனாலே think as if you are normal. ஸோ டோன்ட் அந்த ஒரு நிறைய பேர் ஐவிஎஃப்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. தே வாண்டட் ப்ரெக்னன்சி, அந்த ப்ரெக்னன்சி வந்த உடனே அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் ஆடட் அஸ் அ வெரி ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் மாதிரி. இது வாங்கினா இது ஃப்ரீ மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஐ வுட் ஒன்லி சே பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ரைட் நோ யூ கன்சீவ்ட், ஸ்பாட்டிங் ஆனாலும் சரி, இல்லைனா ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், இல்லைனா ஒரு ப்ரௌன் டிஸ்சார்ஜ், பெயின் இங்கேங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் கெட் டென்ஸ்ட். You are all fine, you will be okay. 95 to 97% of time ஒண்ணுமே ஆகாது. Pregnancies will be healthy. Very few pregnancies தான் bleeding, spotting or miscarriages ஆகலாம். End of the I usually tell them avoid junk, avoid outside food. நான் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் நான் யாருக்குமே சொன்னதில்லை unless and until they are bleeding very heavily or அவங்க யூட்ரஸ் மவுத் கம்மியாக இருந்தால் மட்டும்தான். So there is nothing like IVF-க்குன்னு டிப்ஸ்ன்னு கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல், சே kind of follow breathing exercises, yoga illa pranayamam pannunga. Do what you're comfortable, be happy. That's what I usually tell all my patients, not just IVF patients alone. இன்டர்கோர்ஸ் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்க, உண்மையா டாக்டர்? Yeah, see, there is definite science behind it. நிறைய பேர் இதை கேட்பாங்க. Closer to delivery வரும்போது not only in India and even many places abroad, we usually tell them, suppose உங்களுக்கு normal delivery ஆனுன்னா, why don't you plan a natural intercourse or a sexual relationship so that you can opt for a normal delivery. Natural pain வருதுன்ற வேற, normal delivery ஆகுன்றது வேற. Obviously when you have intercourse, what happens?
ஆக்சிடோசின்ற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிடோசின் ஹார்மோன்னா என்ன? இட் இஸ் அ செக்ஷுவல் ஹார்மோன் விச் கெட்ஸ் ரிலீஸ்ட். அந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அவங்க யூட்ரஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் கண்ட்ராக்டிங். தட்ஸ் அ பேசிக் சயின்ஸ் பிஹைண்ட் இட். அந்த ஆக்சிடோசினை நாங்கள் வந்து நீங்கள் டெலிவரி ஆயிருக்கு முன்னாடி அப்படின்னா யூ வில் நோ, நாங்கள் வந்து அடிவழியாக சில மெடிசன்ஸ் வச்சு we can induce pain. அதே வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிக்கூட உடஞ்சதுக்கப்புறமும் முன்னாடியோ பின்னாடியோ நாங்கள் ட்ரிப்ஸில் மெடிசன் போடுவோம். ட்ரிப்ஸில் மெடிசன் போட்டு அதை நாங்கள் டைட்ரேட் பண்ணுவோம். அதுவும் அதே ஆக்சிடோசின் தான். ஸோ நேச்சுரல் ஹார்மோன் விச் வில் மேக் தி யூட்ரஸ் கண்ட்ராக்ட், அது நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணுறது நாங்கள் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன். ஸோ அது ஒன்று உங்கள் பாடியே ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை நாங்கள் ட்ரிப்ஸ் வழியாக கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் போது, when you have an intercourse or a relationship, sperm release ஆகும்போது prostaglandins also get released. So அந்த prostaglandins also can help the uterus contract and dilate. So there's a lot of science behind it, but as long as you are comfortable doing it, as long as 9 months 10 months your tummy will be very big, not many people are comfortable doing it. So yes, there is a lot of science behind it and it is true. Next question. Hi ma'am, in 33 weeks scan baby is in cephalic position. When can I expect delivery and what are the symptoms of true pain? Okay, so I think in the questions ellame nanga oru question edutha, I think we've already done a video. I'm pretty sure you would want to watch it, a true labor pain versus false labor pain அப்படினா எங்களோட வீடியோ டைட்டில்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். But for your question I'll definitely answer now. 33 weeks cephalic na எல்லாருக்கும் இப்போ டெலிவரி ஆயிடும்னு அவசியம் இல்லை. தலை கீழே வந்துறதுனால நான் ஸ்கேன் பண்ணும்போது கூட நிறைய பேர் அட்டெண்டர்ஸ்லாம் கேட்பாங்க, டாக்டர் என்ன இப்போ சொல்றீங்க 8 மாசம் தான் அதுக்குள்ள தலை கீழே இருக்குன்னு சொல்றீங்க. தலை கீழே தான் இருக்கும், most of the time தலை கீழே தான் இருக்கும். Because when the baby is little heavy, say about anywhere up beyond 1.5 to 2 kilos, அப்போ என்ன ஆகும், the babyயோட head heavy ஆக it's bone, right? So once it gets calcified due to gravity, 97-98% of the time the head is going to come down. அது கீழே வருதுன்றதுனால உடனே டெலிவரி ஆகிடும்லாம் கிடையாது. கீழே இருக்கிறதுன்றது வேற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பேபியோட ஹெட்டு வந்து இடுப்பு எலும்புக்குள்ளே இறங்குறதுன்றது செகண்ட் ஸ்டெப். அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து லேபர் ப்ராசஸ் போது நடக்கலாம், இல்லை ஒரு ஃபியூ டேஸ் ப்ரையர் டு லேபர் நடக்கலாம், டிபெண்டிங் ஆன் விச் நம்பர் ஆஃப் டெலிவரி, உங்கள் ஃபஸ்ட்டா செகண்ட் டெலிவரியான்னு பொறுத்திருக்கு. ஸோ எல்லா வாட்டியும் நாங்கள் தலை கீழே இருக்குன்னு சொன்னால் டெலிவரி ஆக போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ 8 monthsல தலை கீழே இருந்தாலும் we want you to deliver only after 37-38 weeks, நேர மாதம்க்கு அப்புறம் தான். Next question. Yeah. Hi ma'am, ectopic pregnancy la one tube removed, left tube மட்டும் தான் இருக்கு, அதுல girl baby மட்டும் தான் பிறக்குமா? இது எங்கே இதெல்லாம் எனக்கு ரொம்ப நியூவாக இருக்குது. ஆக்சுவலாக எவ்ரிடே நான் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த மாதிரி தான் எனக்கு நிறையா சர்ப்ரைசிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா வந்தது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சர்ப்ரைசிங் கொஸ்டின்ஸ். ஐ திங்க் நாங்கள் வந்து we have lined up lot of fun-filled videos for you guys. ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, which we wanted to actually compile it and put it across to you. So stay tuned to our channel for March. I think நிறையா beautiful new videos are coming up. Apart from that, இந்த கொஸ்டினையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதை தாண்டி இன்னொரு நல்ல சூப்பர் கொஸ்டினும் இன்னைக்கு காலையில் கேட்டதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அப்படி இல்லைம்மா, இந்த ரைட் டியூப் லெஃப்ட் டியூப், ரைட்டுனா பாய் லெஃப்ட்னா கேர்ள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ பேர் என்னெல்லாமா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நத்திங் லைக் தட், அப்சல்யூட்லி நத்திங். I understand that one side tube illa, but one more basic science element, basic science நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க டியூப் பொறுத்து கேர்ளா பாயான்னு டிசைட் பண்ணுறதே கிடையாது. First of all, ஒரு woman does not have the decision making authority whether it's going to be a girl baby or a boy baby. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? It's the male sperm. அந்த ஸ்பெர்ம்ல தான் ரெண்டு வெரைட்டி இருக்கு. One, a sperm which carries X chromosome and the other sperm which carries a Y chromosome. So ஒரு womanக்கு, ஒரு லேடிக்கு, ஒரு அம்மாக்கு X chromosome மட்டும்தான் இருக்கு. ரெண்டுமே X chromosome. XXனா கேர்ள், XYனா பாய். அப்படின்னா அந்த Y குரோமோசோம் அப்பா கிட்டேருந்து தான் வரணும். ஸோ உங்கள் எந்த சைட்லேருந்து கருமுட்டை வந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும் சரி, உங்களோட கருமுட்டையில் X குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். அந்த விந்து, எந்த விந்து அப்பா கிட்டேருந்து வர எந்த விந்து அந்த எக்ஸ் குரோமோசோமை ஃபியூஸ் பண்ணுறதோ, எக்கை ஃபியூஸ் பண்ணுறதோ, அந்த விந்து எக்ஸாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் சேர்த்து ஒரு கேர்ள், அந்த விந்து Y குரோமோசோமாக இருந்ததுன்னா X and Y makes a boy. So mainly நிறைய பேர் வீட்டில் அது தெரியாமல் நிறைய மாமியார் அம்மாலாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெண்ணே பெற்று தரீங்க, நீங்கள் பையனை பெற்று தரீங்க. First of all, it's because of the sperm. It's Y chromosome which comes from the male partner
and not from the female partner. So அதனால உங்க டியூபுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுவும் நான் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டுடே ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ வாண்டட் டு சி, பயங்கர அஜித் ஃபேன். அவங்க வந்து ஐ திங்க் 4-5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்கிட்ட ஓபிக்கு நீ காலையில் வந்தது காரணமே வலிமை படத்துக்கு போகலாமா ப்ரெக்னென்சியில், அதுதான் அவங்களோட மெயின் கொஸ்டின். அதுக்காக தான் என்ன ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கவும் வந்தாங்க. கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டேன். முடிஞ்சால் நல்லா இருந்ததை என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். தாராளமாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கேன் கோ டு தியேட்டர்ஸ், பட் பி வெரி சேஃப். மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் குழந்தைக்கு காதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் 4-5 monthsலாம் கேட்காது. பட் த ஒன்லி திங் இஸ் தட் when you are say ஒரு 8 months இல்லை 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டார்ட்லிங் சவுண்ட் வேண்டாம். இட் வில் பி வெரி ஸ்டார்ட்லிங் ஃபார் த பேபி. பட் அதர்வைஸ் தாராளமாக பிஃபோர் 7-8 months யூ கேன் டெஃபினெட்லி கோ டு தியேட்டர்ஸ். அந்த தப்பே இல்லை. அண்ட் ரொம்ப ஸ்கேரியாக எதுவும் மூவிஸ் வேண்டாம், அவ்வளோதான். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் லைக் ரியலி ஸ்கேர்ட் ஆர் சம்திங். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ளீஸ் கோ அண்ட் என்ஜாய். இப்போ தான் எல்லா தியேட்டர்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் மேம், எனக்கு டெலிவரி டேட் March 1. டுடே சுகர் 146 இருக்குது மேம். ஏதாவது ப்ராப்ளமா? அகெயின் 146 அப்படின்னா நான் நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்னா அது ஃபாஸ்டிங்கா இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை ரேண்டமாக எடுத்தீங்களான்னு தெரியணும். ஸோ இதில் எதுன்னு தெரிஞ்சால் தான் என்னால் அதை கமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஃபாஸ்டிங் சுகர் லெவல் ஷுட் பி less than 100. போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் லெவல் ஷுட் பி less than 140. ரேண்டமாக எடுக்கிற சுகர் லெவல்ஸ் ஷுட் பி less than 200. ஸோ நீங்கள் அப்போ தான் சாப்பிட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 hours எடுத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஆன் த அப்பர் பார்டர். இதனால டெலிவரி ஒன்றும் பாதிக்காது. பட் மேக் ஷுர் யூ ஸ்பிளிட் அவுட் யுவர் மீல்ஸ் ஸோ தட் யுவர் சுகர் லெவல் டசன்ட் கோ ஹை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேம், ஐ ஹாவ் hypothyroid. கேன் ஐ கண்டினியூ டேப்லெட் ஃபார் மை ஹோல் லைஃப்? கேன்யூன்றதை விட டு யூ நீட் டுன்னு பார்க்கணும். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து ஹைப்போதைராய்டுக்கு தைராய்டு மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த தைராய்டு லெவல்ஸ் ஒரு 2 to 3 weeksலேயே நாங்கள் கொடுக்குற மெடிசன் டோசேஜஸ் பார்த்து அது நார்மல் லெவலுக்கு வந்துடும். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 month வந்துடும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் தைராய்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 1 month லேட்டர் we will ask them to repeat the thyroid hormone. ஸோ ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த லெவல்ஸ் நார்மல் லெவல்ஸ்க்கு வர we will tighter the dosage. ஸோ ஸ்டாப் பண்ணுறதை விட உங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க லெவல்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை once in 3 months செக் பண்ணிவிட்டு ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் லாங் அஸ் அது ஒரு ஒரு 6 months ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்க 2-3 டைம்ஸ்க்கு மேலே நார்மலாக வருது அப்படின்னா கன்சல்ட் an endocrinologist before you reduce your dosage or stop the medicines. And it should always be a physician or an endocrinologist who decides to stop your thyroid medicines, and please do not stop it by yourself. ஏன்னா முந்தானேத்தி கூட I had a patient who stopped the thyroid medicines thinking that it was normal, and 6 months later she was pregnant and the thyroid levels were TSH was 20. So அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. because உங்க thyroid levels is very important for brain development of the baby when you get pregnant. So if you know your thyroid, do consult a physician before stopping it. Okay. IT employees back pain remedies. அது ஐடி எம்ப்ளாயீஸ்ன்னு இல்லை, இப்போது எல்லாருக்குமே பேக் பெயின் வந்துடுது. ஐ ஹோப் அவங்களோட ஆஃபீஸஸ்லாம் சீக்கிரம் திறக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எங்களோட கிளினிக்லாம் ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் ஈவன் ஃபார் ஐடி people when they are working from office also back pain is quite common. அதனால தான் we actually had a video put up for school going children ஆகட்டும் இல்லைனா IT people or any bank employee where they sit for long. We usually tell them அந்த 20-20-20 rule. I think அந்த eye strain video பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன்னா every 20 minutes when you're sitting in front of a system, make sure every 20 minutes and when you sit with the straight back like how I am sitting now, straight back 20 minutes once எழுந்துக்கோங்க. ஒரு 20 second walk பண்ணுங்க. உங்களோட ஐஸையும் அந்த சிஸ்டம்லேருந்து எடுத்து watch something far away for 20 seconds. So I think that's very important. And பேக் பெயினுக்கு என்ன பண்ண முடியும் கான்ஸ்டண்ட்டாகவே when you're sitting, make sure that you don't slouch your back. ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னா obviously இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். There are back strengthening and stretching exercises. எங்களோட யோகா வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருப்போம் both for pregnancy, non-pregnancy and IT working peopleக்கும் நாங்கள் அந்த பேக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் சொல்லியிருக்கோம். ப்ளீஸ் டூ வாட்ச் த வீடியோ. அது நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். ஆக்சுவலாக இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கோபார்பட் கண்டிஷன்ஸ் தாராளமாக அந்த வீடியோ பார்த்தே யூ கேன் ஸ்டார்ட் planning your back strengthening exercises. Okay. Divya கேட்டிருக்காங்க. At 28 weeks scan, HC percentile 35, AC 12%, FC 16%, risk of preeclampsia, high sugar and BP under control.
Doppler shows normal flow, doctor. Asked another scan is there a risk for IUGR? Risk இல்லம்மா, it's already on the verge of IUGR தான். ஏன்னா வந்து abdomen size of the baby, when உங்களோட measurements நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா head size and the thigh bone size are growing. That means the bones are growing well. Obviously அந்த liver, அதாவது அந்த abdomen size வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. So obviously this baby is getting into IUGR. ரிஸ்க்குன்னு இல்லை, டெஃபினட்டாக, because you have BP and sugar or thyroid. பட் பயப்பட வேண்டாம். as long as the blood flow is going fine, baby is moving well, லைக்கர் நல்லா இருக்குது, ஃப்ளூயிட் நல்லா இருக்குது அப்படின்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது de-stress yourself. நிறைய தண்ணி குடிங்க, eat a healthy meal, nutritious meal எடுத்துக்கோங்க, walking போங்க, and make sure that your BP and sugars are under control. So I think இது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து if you're able to do that, your obstetrician is will be more than capable to handle your pregnancy. Weight காக பயப்படாதீங்க, because yes, the weight is slightly on the lesser side. அதில் no second thought about it. இன்னும் ஒரு 1 month later or 2 weeks later நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்தீங்கன்னா growth எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனாட்சி கேட்டிருக்காங்க. Hi ma'am, I'm second pregnant in 28 week. On left side lateral ventricle 0.7 centimeter. Again in 33 week scan it's 0.8 centimeter. Further it will increase. I'm worried after birth of child, will there be any issues? Okay, so first of all, நீங்கள் இப்போ 7 months pregnant and your lateral ventricle size வந்து 7 millimeterலேருந்து 8 millimeter, 0.7 centimetersனா 7 millimeter. Now I will tell you the normal level. Normal level is 10 millimeter. So 10 millimeter வரைக்கும் இருக்கலாம். That is considered normal. உங்களோட 7 or 8 இன்னும் அந்த 10 crossே பண்ணல. It is only prominent. So நம்ம இப்போ என்னன்னா as far நம்ம நிறைய வந்து ஸ்கேன்ஸில் பார்க்குறோம், ஆனால் நிறைய கண்டுபிடிக்கிறோம், அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம்ன்றது ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு ஸ்கேன் எவ்வளோ தூரம் அது நல்லதுக்குன்னு வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் அதுக்கு நிறைய கெடுதலும் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ டூ லாட் ஆஃப் ப்ரெக்னென்சி ஸ்கேன்ஸ் டசன்ட் மீன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட நார்மல் லெவல் என்ன, அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சாதான் அதோட லிமிடேஷன்ஸும் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்கேன் பண்ண நிறைய பேருக்கு குழந்தைக்கு லெஸ் தென் 10 millimeter இருக்கலாம், எல்லாருமே பயப்படுறது இல்லையே. ஸோ ஸ்டில் ஐ எம் சேயிங் 7 or 8 millimeter இஸ் வெல் வித்தின் நார்மல் ரேஞ்ச். 10 millimeterக்கு குறைவாக தான் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த பேபி நல்லா இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குது, ஃப்ளூயிட் லெவல் நல்லா இருக்குது அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் த ஃபீட்டல் பிரெயின் நல்லா இருக்குன்னா பயப்படாதீங்க. இது இன்க்ரீஸ் ஆகுமா கம்மி ஆகுமான்னு கேட்டால் என்னால் ஆப்வியஸாக சொல்ல முடியாது. 90 to 95% ஆஃப் த டைம் இன்க்ரீஸ் ஆகாது, நிறைய முறை கம்மி தான் ஆகும். இன் வெரி ஃபியூ பேபிஸ் தான், ஒரு 4 to 5%, தட்ஸ் வெரி வெரி ஃபியூ, அந்த பேபிஸ்க்கு தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போவே அது நார்மல் ரேஞ்சில் தான் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் ப்ராமினன்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு இட் அண்ட் get worried. Okay, next question. My wife tested positive and HCG level in blood is okay, but in urine it is less. So she put HCG injection and tablet. After that she was bleeding for 2 days. Now it's reduced. Is that a sign of miscarriage? No, not really. Basically, I need to know more information. One, உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் என்ன, ரெண்டாவது how many weeks are you, மூணாவது ஹெச்சிஜி லெவல் வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, 48 hours எவ்வளோ, ஆஃப்டர் தட் எவ்வளோ இருந்தது, நாலாவது ஹெச்சிஜி ஒன்ஸ் நீங்கள் பிளட்டில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யூரினில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அண்ட் ரெண்டாவது யூரினில் வந்து உங்களுக்கு லெவலே தெரியாது, பிளட்டில் மட்டும்தான் லெவலே தெரியும். ஸோ ஐ நீட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்கேன் based on the HCG level, scan எப்படி இருந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் I can actually comment on whether it's a miscarriage or not, because it's a very big word to use. So அதனால I don't want to use it like this, so without lot of information. Hi ma'am, uterine ruptured, also birth control done before 1 year. Please still shall I re-cancel or try for IUI, or I have also, please update videos for clarification. Uterine rupture is very very rare, Mayana. Uterine rupture வந்து என்னன்னா, the uterus is actually giving up. So it's a very very rare abnormality. ஆனால் once uterine rupture ஆறுது அப்படின்னா, you should be extremely careful when you plan your next pregnancy. ஏன்னா வந்து அந்த யூட்ரஸோட லைனிங் ஆகட்டும், இல்லை இந்த uterine wall is very very weak அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால பிளானை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எதனால uterine rupture ஆகுதுன்னு பார்க்கணும். and that too ரொம்ப சேஃபாக we have to take you up for a cesarean in the next time. They will not allow you for a normal delivery next time. Ma'am, my sister 19 week pregnant, but she is getting severe pain in right side.
pain on the right side. Okay, so one இதுக்குமே நிறைய like I can tell the reasons why. One, அவங்க வாட்டர் இன்டேக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடியே அவங்களுக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் எதானே இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ரைட் சைட் மட்டும் சொன்னோன்னா தென் ஐ நீட் டு ஃபிகர் அவுட் வை ரைட் சைட். டூ, நிறைய பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால கூட வரலாம். 3, apart from renal stones, kidney stones, or urine infection, the third most common thing is uterus expand ஆகுது. So uterus பெருசு ஆக என்ன ஆகும், obviously நம்மளோட structures எல்லாம் பிடிச்சி இழுக்கும். ஸோ அதனால பெயின் இருக்கலாம். And uterus usually tends to dextrorotate to the right, pregnant ஆகும்போது. ஸோ அதனால கூட ரைட்டில் வந்து pulling pain நிறையா இருக்கலாம். Hi ma'am, I'm 7 months pregnant. Stomach and bodyல itching ஓவராக இருக்கு. மோஷன் போகிற anal itching ரொம்ப அதிகமாக இருக்கு. This continues for a month. Is this normal? No, I would say two things. One, the uterus and the pregnancy stretching and the vira வந்து stretch ஆகுது, the skin is getting stretchனால கூட itching இருக்கலாம். One. Two, itching could also be a sign of something going wrong inside the mother's liver or gallbladder. So என்னோட pregnancy story அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் பாருங்க. I would have explained about itching during pregnancy. கோலிஸ்டேசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அதனாலையும் கூட இச்சிங் வரலாம். ஸோ எல்லா வாட்டியும் அந்த ப்ராப்ளம் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஸோ ஐம் நாட் ட்ரைங் டு டெல் தட் நீங்கள் உங்களுக்கு அது இருக்கும்னு நான் சொல்லலை. பட் ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும்போது இச்சிங் வரலாம். ஒன், அது வந்து உங்களுக்கு அந்த கேலசால் லைக் லோஷன் அதெல்லாம் நீங்கள் தடவினாலே, ஸ்கின் லோஷன் மாய்ஸ்சரைசர் தடவினாலே சரியாயிடும். அப்படி அதையும் தாண்டி உங்களுக்கு இச்சிங் சரி ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன், உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பைலாசிஸ் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. Based on those levels, then we can give you medicines to protect your liver and get your itching down. Next question. Ma'am, எனக்கு பைகார்னேட் யூட்ரஸ் இருக்கு. நான் இப்போ 20 weeks pregnant. எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா? and 9 month வரை ஃபுல் பெட் ரெஸ்ட்ல இருக்கு. Yeah, I know. That's what நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங்லேயே பைகார்னேட் பற்றி பேசணும் இல்லையா? ஃபுல் பெட் ரெஸ்ட் இருக்கணுமா வேணாமா? See, it's வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒருத்தர் ஒருவரோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து இருக்குது. பைகார்னேட் யூட்ரஸ்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீடம் லேபர் சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூட உடஞ்சிடுதுன்னா தென் வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். எப்போ கன்சீவ் ஆகிறதே கஷ்டம். ஸோ வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் வி டேக் யூ அட்லீஸ்ட் அப் டில் மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் டேர்முக்கு நிறைய மாதம் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதனால் பெட் ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கணும்னா ஆப்வியஸ்லி உங்கள் டாக்டர் உங்களோட cervical length அசஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த cervical length பார்த்துட்டு அது பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். Ma'am, my husband have azoospermia. Ma'am, I would like to do IUI. Please tell about IUI success. One, azoospermia-nale we have to identify the cause, whether it's obstructive or non-obstructive. அப்படின்னா என்ன அர்த்தம்? azoospermia-na semenல sperms-ஏ இல்லை, அதாவது semen இருக்கிற சாம்பிளில். அப்படின்னா எய்தர் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லையா, ஆர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்குது பட் அது வெளியில் வரல. ஸோ அப்படின்னா என்ன? obstructive அப்படின்னா ஆல்ரெடி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து ஒரு நீடில் போட்டு அந்த ஸ்பெர்ம்ஸை எடுத்து நம்ம சேவ் பண்ணி IUI பண்ணலாம். இல்லை ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னா தென் we will have to go to donor sperm IUI. ஸோ அதனால் couple of things இருக்குது. ஸோ என்ன ரீசன்னு பார்க்கணும். ஹார்மோன் எவாலுவேஷன், எக்ஸாமினேஷன் பை an andrologist, அது பண்ணிட்டு தான் then we will have to decide on which method to do. Suddenly amniotic fluid index is 6.3 at 31 weeks. Is that danger for baby? See, amniotic fluid அதுவும் 31 வாரத்தில் 6ன்றது டெஃபினட்டாக கம்மி. எய்தர் ஹிஸ்ட்ரி கேட்கணும் கண்டிப்பாக. உங்களுக்கு லீக்கிங் எதான இருந்ததா, ஏன் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகுது, க்ரோத் ஆஃப் த பேபி எப்படி இருக்குது, பேபி க்ரோத் நார்மலாக இருக்கா, க்ரோத் நார்மலாக இருந்தும் why should the fluid level go low, are you rupturing, have you ruptured your membranes, so இல்லைனா உங்களுக்கு BP இருக்கா. So there are many things which I want to know why the fluid is less. பேபிக்கு கஷ்டன்றதை விட பேபிக்கு blood flow எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் we will try to push the pregnancy. ஏன்னா 31 weeks is too early to deliver. ஏன்னா baby will be hardly 1.5 kilos. ஒரு நாளும் பேபி வந்து யூட்ரஸ்குள்ளே இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 week ஆஃப் NICU கேர். அது எங்களோட டிக்டம், நாங்கள் படிக்கும் போது அது அப்படி தான் படிச்சிருக்கோம். ஸோ when the mother is pregnant anytime before 34 weeks, every single day the baby spends inside the mother's womb or யூட்ரஸ்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை is equal to 1 week of NICU. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நாளும் நம்ம தாண்டி வருதுன்றது is very very important at 31 weeks. Preeclampsia in first pregnancy.
Can I go for second pregnancy? Of course you can go, ma. There is nothing wrong in going for your next pregnancy. Already உங்களுக்கு preeclampsia இருக்கு அப்படின்னா please make sure that your health is absolutely fine because உங்க BMI கரெக்டாக இருக்கணும், உங்கள் வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, ஹையர் வெயிட்டில் இருக்காதீங்க. 2, healthy diet follow பண்ணுங்க, நிறைய salt and oily fried fatty food வேண்டாம். 3, ecosprin tablet இருக்கு. If you are already a prior preeclamptic mother, previous pregnancy ல இருந்ததுன்னா உங்க டாக்டர் வந்து 3rd month scan பார்த்துட்டு uterine doppler அதாவது குழந்தைக்கு எப்படி blood flow பார்த்துட்டு அந்த ஸ்கேனில் பார்த்துட்டு ecosprin ஒரு டேப்லெட் ஆரம்பிப்பாங்க. So there are plenty of things that you can do. And also make sure that your BP is under control. So they absolutely don't try to avoid pregnancy, but definitely you can take it forward. Hi ma'am, thyroid இருந்து pregnant ஆகியிருக்கேன். Now thyroid level 17. பேபிக்கு ஒன்றும் ஆகாதில்ல. Kindly tell me doctor. TSH level 17 during the first conception phase அப்படின்னா we might have to bring it down at the earliest. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுதான் நான் இப்போது few minutes முன்னாடி கூட இன்னொரு question answer பண்ணும்போது கூட சொன்னேன். ஏன்னா TSH level அதுவும் மதரோட TSH level is very very crucial for baby's brain development. So TSH level வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எதுவுமே ஆகாதுன்னு என்னால் ஒரு லைக் I don't want to like அது பிளேட்டண்ட்டாக சொல்ல முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் at the earliest TSH அந்த லெவலில் வந்து less than 5. ப்ரெக்னன்சியில் the normal TSH level first 3 monthsக்கு 2.5, next 3 monthsக்கு around 3 and last 3 monthsக்கு 3 to 3.5 குள்ளே இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் if you're able to keep your TSH levels under normalcy, the baby's brain development will be fine. Next question. Hi ma'am, after the delivery of 7 months, again I'm pregnant now. My stomach and back pain very severe. My first delivery is C-section. Yeah, true, ma, because by the time the uterus actually got into its normalcy and cesarean scar எல்லாம் heal ஆகும்போது அந்த heal ஆகிட்டு வர அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு few monthsலேயே you've gotten pregnant. ஸோ அதனால obviously அந்த uterine scar ஆகட்டும் இல்லைன்னா உங்களோட anesthesia, spinal anesthesia effect, அந்த யூட்ரஸோட ஃபுல் ஷ்ரிங்கிங் பேட்டர்ன் அதெல்லாம் முடியறது போது when you start obviously ஒரு ஸ்கார் இருக்கு இல்லையா, when the uterus is trying to expand another time, definitely back pain and lower abdominal pain is common. So but that shouldn't be a reason not to continue the pregnancy, but as long as you're happy with the pregnancy, please take it forward. Discontinue பண்ணாதீங்க. But yes, you would face issues ஏன்னா அந்த ஸ்கார் ஹீல் ஆகிறதுனால கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். I understand that. Ma'am, PCODக்கு laparoscopy best solution. Infertility problem எனக்கு. Okay, so பேசிக்லி முன்னாடி காலத்துலலாம் வந்து பிசிஓடின்னு சொன்னாலே நான் 2009-10 அந்த கால 10 years பேக் 11 years பேக்லாம் நாங்களாம் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணும் போதே வந்து லேப்ரோஸ்கோப்பி தான் பண்ணுவோம். லேப்ரோஸ்கோப் பண்ணி அந்த ஓவரி நல்ல பெருசாக இருக்கிற ஓவரி என்லார்ஜ்ட் ஓவரியை நல்லா ட்ரில் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் அந்த ஃபாலிகல்ஸ்லாம் குறைஞ்சிடும். பட் தெர் ஆர் plenty of papers ஒரு 10 years down the lane, there are plenty of papers which said that பிசிஓடிக்கு லேப்ரோஸ்கோப்பி வேண்டாம், இப்போதைக்கு அதை பண்ணி அந்த வால்யூமை கம்மி பண்ணாதீங்க, அந்த ஓவரியோட வால்யூம் அப்படியே இருக்கட்டும். யூ கேன் கிவ் மெடிசின்ஸ் டு கவுண்ட்ராக்ட் த ஹார்மோனல் லெவல்ஸ் அண்ட் ஆல்சோ மேக் த பேஷண்ட் ஓவலேட், அதாவது அந்த எக்கை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க rather than doing laparoscopy. So we ourselves have changed the pattern how we treat PCOS. Here இப்போதைக்கு PCOS ஓட current treatment pattern பார்த்தீங்கன்னா lifestyle modifications, patient ஓட height and weight and அவங்களோட normal lifestyle healthy lifestyle ஆக்க சொல்கிறோம். ரெண்டாவது அவங்க irregular periods எவ்வளோ மேக்ஸிமம் நாங்கள் மெடிசின்ஸ் கொடுத்தோ இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்லை அவங்க lifestyle modification பண்ணி அதை ரெகுலரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். 3, we are trying to avoid laparoscopy as much as possible because laparoscopy is not going to be the answer for PCOS. What is an answer is to make the patient ovulate. So அதுதான் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். Hi ma'am, I'm 24 weeks pregnant now. I have severe tooth pain. Checked with dental doctor and he gave tablets as of now. Can I take the tablets for pain relief? Will this affect my pregnancy? Absolutely not. Rather, I would say please go ahead and take a tablet and suppose dental infection இருக்கு இல்லை ஒரு root canal treatment பண்ணணும் இல்லை உங்களுக்கு dental caries இருக்கு like சொத்தப்பல் இருக்கு அப்படின்னா please go ahead and finish the treatment ன்னே சொல்லிடுவோம். Why? Because எங்களோட டென்டல் வீடியோ even that video was actually greatly appreciated by all of you. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது that அந்த டென்டல் பல்லு பிரச்சனை can actually trigger
a preterm labor, கொரமாசம் delivery. So சில நாங்கள் வந்து படிக்கும் போதெல்லாம் we used to actually send all pregnant patients for a dental screening. ஒரு 5 monthsல நாங்கள் எல்லா பேஷண்ட்டையும் ஒரு டென்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு உங்கள் பல்லு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, சொத்த பல் எதானே இருக்கா, கேரிஸ் எதானே இருக்கா. எதுக்குன்னா அந்த பல்லு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இது டென்டல்னு இல்லை, பல்லு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன், வஜனல் இன்ஃபெக்ஷன், ஆல் தீஸ் எனி சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் யோர் பாடி will release substances called prostaglandin. So அந்த prostaglandins என்ன பண்ணும், it will trigger uterus and uterus-ஐ contract பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் basic science. So இந்த basic method வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு பல்லு இன்ஃபெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டென்டல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ப்ளீஸ் டு நாட் ஹெசிடேட் டு கெட் யுவர் செல்ஃப் ட்ரீட்டட். பெயின் கில்லர் தாராளமாக எடுத்துக்கலாம். பேராசிட்டமால் இன் ப்ரெக்னன்சி இஸ் சேஃப். அதுக்குன்னு டோன்ட் ஓவர் டோஸ் இட். இஃப் யூ வாண்ட் கெட் ட்ரீட்டட் ப்ளீஸ் கெட் இட் ட்ரீட்டட் பிகாஸ் 24 weeks இஸ் அ சேஃப் டைம் ஃபார் கெட்டிங் ட்ரீட்டட். மேம் எனக்கு பிரெஸ்ட்டில் மில்க் செக்ரீட் ஆகுது பட் நாட் ப்ரெக்னென்ட். ஓகே, if you are not pregnant and you are having nipple discharge from the nipple, you definitely have to meet a surgeon or a gynecologist because உங்களோட breast secretions என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது ultrasound plus mammogram பார்க்கணும். இதையும் தாண்டி what I would want to know is how old are you and do you have any mass or lump in your breast or axilla, family history of breast issues எதான இருக்கா, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ இது எல்லாமே நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஆன் அ செப்பரேட் நோட், நாங்கள் நெக்ஸ்ட் இப்போ March 8th வந்து being a women's day, we are actually releasing couple of videos which will help women protect themselves or to rather take care of themselves. So adukku vandu we are releasing videos on cancer, that is mainly on breast cancer. Since in the breast ninga in the question ketadunala I wanted to tell you that please do keep watching our channel. ஏன்னா அதில் வந்து breast self examination எப்படி பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஏர்லியஸ்ட்டாக breast கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஏர்லியஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணனா இட்ஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஏன்னா ஒரு பேஷண்ட்டும் நீட்ஸ் டு நோ தட் தி உமன் ரிலேட்டட் கேன்சர், அதாவது cervical கேன்சர், யூட்ரஸோட மவுத் கேன்சர் ஆகட்டும், breast கேன்சர் ஆகட்டும், இல்லை யூட்ரைன் கேன்சர் ஆகட்டும், can be detected. So அதுதான் நாங்கள் டீட்டெயில்டாக வந்து இந்த உமன்ஸ் டேக்கு we are going to release 2 videos. So keep watching our videos on breast cancer. And உங்களோட அந்த nipple discharge-க்கு கண்டிப்பாக you need to meet a gynecologist or a surgeon to get yourself examined why you are having nipple discharge. It is definitely not normal. ஹாய் மேம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பட் எனக்கு 10 week 5 days ஆகுது. நான் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் 8 weeks தான்னு சொல்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? Absolutely not ma. As long as பேபியோட லெங்த் அண்ட் ஹார்ட் பீட் நல்லா இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டாம். பிகாஸ் நான் எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி தான் பேஷண்ட்ஸ்க்கு, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதுன்றது லாஸ்ட் பீரியட் டேட் மட்டும்தான். அந்த லாஸ்ட் பீரியட் டேட் வச்சு தான் நாங்கள் ப்ரெக்னன்சி ஜெஸ்டேஷனை நாங்கள் கால்குலேட்டே பண்ணுறோம். But எல்லாருக்கும் exactly 15th day from your last period date you don't conceive. So many people conceive 1 week later, say 20th day or 25th day or even 30 days after their last period date. So not everyone conceives exactly on the mid cycle. So adanaala ungaloda last period date not necessarily or needn't correlate with your baby's growth. So as long as within first 3 months unga baby growth vechu, adhaadu length vechu ஒரு டேட் நாங்கள் கணிச்சு கொடுக்குறோம், தள்ளி நின்று இருக்க ப்ரெக்னன்சி, பயப்படாதீங்க, we have just changed your delivery date அப்படின்னா you don't have to worry. That has nothing to do or no impact on baby's growth. Good evening ma'am, I am 35 weeks pregnant. My BP level is 110/70. I have a tablet in BP. எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா? Yeah, as long as 110 and 70 is normal BP and நீங்கள் அந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. அண்ட் என்ன ப்ராப்ளம்னா மற்ற டீட்டெயில்ஸ் தெரியாமல் பேபி வெயிட் ஆகட்டும், இல்லைன்னா அம்மாவோட மற்ற கண்டிஷன்ஸ் தெரியாமல் என்னால் ஈஸியாக வந்து நார்மலாக சிசேரியனா அந்த மாதிரி சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அந்த சின்ஸ் ஐவ் பீன் இன் அ பிளேஸ் வேர் வி டெலிவர் பேபிஸ், வி டூ டேக் கேர் ஆஃப் ஆப்ஸ்டெட்டிக்ஸ், ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் இருக்கும்போது ஒரு அப்படியே ஆன் த கோ என்னால் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. எல்லா ஃபேக்டர்ஸும் கண்டியூஸாக வந்ததுன்னா குழந்தை நல்லா தலை இறங்குறது, பேபி வெயிட் இஸ் ஃபைன், அம்மாவோட இடுப்பெலும்பு நல்லா இட்ஸ் கிவிங் வே ஃபார் த பேபி டு கம் டவுன், பெயின் நல்லா வருது, அம்மா உங்களோட பிபி கண்ட்ரோலில் இருக்குது அண்ட் பேபி இஸ் ஆல்சோ ஹார்ட் பீட் டிப் ஆகாமல் நல்லா அழகாக வலி வந்து குழந்தை தலை இறங்குறதுனா ஒய் நாட் ஃபார் நார்மல் டெலிவரி? வேணும்ன்ட்டு யாரும் சிசேரியன் பண்ண போகிறதில்ல. as long as everything is going to happen well, every obstetrician wants and wishes to give their patients normal delivery only. Hi ma'am, is that safe to take vomit control medicine?
Yeah, it is pretty much safe. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஐ ஹவ் டோல் தெம் the patient நாங்கள் ஒரு மெடிசன் கொடுக்குறோம் ஒரு ப்ரெக்னென்சியில் அப்படின்னாலே எங்களுக்கே ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. தோஸ் ஆர் கால் FDA கேட்டகரின்னு சொல்லுவோம். அந்த FDA கேட்டகரியிலே ABCD and X அது வரைக்கும் ஒரு 4-5 கேட்டகரி வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்ன்னு சொல்கிற கேட்டகரி தான் கம்ப்ளீட்லி அப்சல்யூட்லி யூ ஷுட் நாட் டேக் டியூரிங் ப்ரெக்னென்சி ஆர் வென் யூர் பிளானிங் ப்ரெக்னென்சி. அந்த எக்ஸில் என்னெல்லாம் வரும்னா இந்த பிம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மெடிசன் ரெட்டினாயிக் ஆசிட் அந்த மாதிரி அதுதான் காமனாக நிறையா யங் மதர்ஸ் ஆர் ஈவன் எனி பேபி லூசிங் ஃபார் பிம்பிள்ஸ். ஸோ அந்த ரெட்டினாயிக் ஆசிட் ஹஸ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் த பேபி. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ண சொல்வோம் டியூரிங் ப்ரெக்னென்சி. Whereas A category-ன்றது multivitamins like folic acid, iron, calcium. B category-ன்றது சில antibiotics which we give which are safe in pregnancy. C and D என்னன்னா இந்த இப்போ மதர்ஸ்க்குலாம் சீஜர்ஸ் வரும், சில பேருக்கு ஃபிட்ஸ் வரும், சில பேர் ஆல்ரெடி they will be taking medicines for heart problem or kidney problem. அதெல்லாம் they fall into the C and D category wherein the benefits of those medicines outweigh the risk ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தைக்கு வர ரிஸ்க்கை விட அம்மாக்கு அந்த மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களுக்கே இவ்வளோ கேட்டகரைசேஷன் இருக்குது மெடிசன்ஸ். ஸோ ஒரு வாமிட்டிங் மெடிசன்றது இட் ஃபால்ஸ் இன் த B கேட்டகரி விச் இஸ் பிரிட்டி சேஃப். ஸோ நாங்கள் ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா either it will be a vitamin medicine or it will be a medicine which is safe in pregnancy. So if your obstetrician is giving you, do not have any doubts in taking the medicine. Babyக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. Hi ma'am, I'm in my fourth month pregnancy. This is my first baby. I'm 25 years old. ரொம்ப அதிகமாக வாமிட்டிங் இருக்குது. Per day more than 10 times வாமிட்டிங் ஆகுது. வாட்டர் கூட வாமிட் ஆகுது மேம். ப்ளீஸ் கிவ் டிப்ஸ். Okay, so basically not many patients will have vomiting beyond 4 or 5 months. It's very, very rare. Unless and until உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேமிலி ஜீன்ஸும் இருக்குது. அம்மா நிறைய வாமிட் பண்ணாங்க, இல்லை என்னோட அக்கா நிறைய பேர் வாமிட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ரெண்டாவது சில பேர் they are prone for hyperemesis. As long as you're not losing weight, as long as the baby is growing very well in scan, as long as baby சுற்றி நல்ல ஃப்ளூயிட் நல்லா இருக்குது அப்படின்னாலே பயப்படாதீங்க. நான் அகெயின் சொல்கிறது தான், தாராளமாக வாமிட்டிங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு பேசிக் மெடிசன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி IV மெடிசன்ஸ், அப்புறம் அந்த ரீஃப்ளெக்ஸ் மெடிசன் அதெல்லாம் கூட இருக்குது எங்களுக்கு வாமிட்டிங்க்கு. அண்ட் டோன்ட் புட் அப் வித் வாமிட்டிங். வாமிட் பண்ணி ஆகணும் நான் மெடிசன் எடுக்க மாட்டேன்னு பண்ணாதீங்க. தாராளமாக யூ கேன் டேக் மெடிசன்ஸ். அண்ட் ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபுட் அதுதான் நான் திருப்பி சொல்வேன், ட்ரையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபுட் வேண்டாம், ஸ்வீட்ஸ் வேண்டாம். உங்களுக்கு வாய்க்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம். as long as your baby is just 200-300 grams, அவ்வளோ சக்தி பேபிக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஈட் அ லாட், பட் ஈட் ஸ்மால் குவான்டிட்டிஸ். வாட் யூ கேன் டூ இஸ் சே ஹேவ் பிரெட் டோஸ்ட். அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா நட்ஸ் சாப்பிடுங்க, பாதாம்லாம் சோக் பண்ணுங்கள். அதெல்லாம் வாமிட்டிங் சென்சேஷன் அவ்வளோ வராது. பாதாம், பிஸ்தா, ரேசன்ஸ், ப்ளம்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். தேர் ஆல் வெரி ஹெல்த்தி. எக் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாமிட்டிங் வரலன்னா. பன்னீர், டோஃபு, சோயா அதுலலாம் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது. சுண்டல் சாப்பிடலாம். ஸோ ஆல் திஸ் டஸ் நாட் ரிக்வயர் மச் ஆயில் டு குக். ஸோ அந்த மாதிரி மீல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் ஹெல்த்தி as well as it's nutritious also for the baby. சரியா? ஸோ I think shall we go on for the last 1 or 2? Yeah, go ahead. I have 11 months baby and now I am 8 weeks pregnant. Can I feed my first baby? Okay, so this is again a very common question which mothers ask. ஏன்னா வந்து my baby is just 7-8 months old now, feed பண்ணலாமா, I'm pregnant. Usually we tell the mothers once they conceive the second pregnancy, they are still feeding the first child. We usually try to tell them and stop the feeding. Why? Because feeding in rather again it releases oxytocin, the same hormone which I was talking. அப்போ என்ன ஆகும், அந்த ஃபீடிங் என்ன பண்ணும், பேசிக்காக ஆஃப்டர் டெலிவரி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகச்சே அதோட நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆன் த யூட்ரஸ் இஸ் டு கண்ட்ராக்ட் தி யூட்ரஸ். அந்த யூட்ரஸை நல்லா சுருங்க வைக்கும். அதுதான் தட்ஸ் த பேசிக் திங் விச் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ ஃபீட் பண்ண உங்கள் யூட்ரஸ் சுருங்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, we don't want your uterus to act. கரெக்டாக? we don't want your uterus to contract obviously. ஸோ ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகும், obviously miscarriage ஆகும். ஸோ அதனால தான் we tell them try to reduce the feeding. ஏன்னா ஃபீட் பண்ண oxytocin is going to get released, ஏன்னா மில்க் வரணும். ஸோ அதனால தான் we tell them try to reduce. and more so your baby is 11 months old, you would have started on other food like மற்ற மேஷ்ட் ஃபுட்ஸு, மற்ற சாப்பாடு, கொஞ்சம் ரைஸு, செர்லாக் ஒரு கஞ்சி என்னன்னு ஆரம்பிச்சிருப்பேங்க உங்கள் ஃபஸ்ட் குழந்தைக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரை டு ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்டாப் இட் ஆஸ் ஏர்லி as possible. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். 40 டேஸில் ஸ்கேன் பண்ணலாமா மேம்?
ஓகே for basically again it depends. இப்போ 40 டேஸில் பண்ணலாமா 80 டேஸில் பண்ணலாமான்றது ஒரு க்ரைட்டீரியா இல்லை, பட் எதுக்காக ஸ்கேன் பண்ணுறோம் அதுதான் க்ரைட்டீரியா. ஸோ இந்த ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேனுன்றது ஒரு 5 வாரத்துலேருந்து ஆரம்பிச்சு, தட் இஸ் 1 வீக் ஆஃப்டர் யோர் மிஸ்ட் பீரியட். சே உங்களுக்கு February 24th பீரியட்ஸ் வரணும், ஆனால் ஃபெப் ஃபுல்லாக வரல, மார்ச் ஃபஸ்ட் வீக்கும் வரலன்னா யூஆர் டெஸ்டிங் யுவர் ப்ரெக்னென்சி பண்ணும் போதே யூ வில் பி 5 weeks. ஸோ நம்ம எதுக்கு அதை பார்க்குறோம் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேனுன்றது? 1, அவங்க ப்ரெக்னென்சியோட அதாவது அந்த கருப்பை ப்ரெக்னென்சி சாக் வந்து யூட்ரஸ்குள்ளே இருக்கா இல்லை வெளில இருக்கா, தட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சாக். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவங்க யூட்ரஸ்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு சாக் இருக்கா இல்லை 2 இருக்கா, அதாவது இஸ் இட் அ சிங்கிள் பேபி ஆர் ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸ். 2, 3 சரி ப்ரெக்னென்சி சாக் யூட்ரஸ்குள்ளே தான் இருக்குது, சிங்கிள் பேபி தான், ஆனால் அதுக்குள்ளே குழந்தை இருக்கா, ஹார்ட் பீட் இருக்கா. ஸோ தெர் ஆர் 3 main reasons why you actually test a pregnancy as early. ஸோ ஏர்லி ப்ரெக்னென்சி உங்களுக்கு ப்ரீவியஸாகவே மிஸ்கேரேஜ் இருந்தது இல்லை ப்ரீவியஸாக ஒரு டியூபல் ப்ரெக்னென்சி இருந்தது அப்படின்னா ஐ வாண்ட் டு டெஸ்ட் த சாக், அதாவது ப்ரெக்னென்சி சாக் 5 weeks 6 weeksலேயே யூட்ரஸ்குள்ளே இருக்கா நான் பார்க்கணும். 1, to reassure the patient, reassure you that everything is fine, and also reassure myself. I don't want you to face another tubal pregnancy. ஸோ அப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் 5 வாரத்துலேயே பார்த்துருவோம். இல்லை ரொட்டீனாக கன்சீவாக இருக்காங்க, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது, ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு 6 இல்லை 7 8 வீக்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா அது ஒரு ஸ்கேனாக போயிடும், நம்ம 5 வாரத்தில் ஒரு முறை பார்த்து அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வர தேவையில்லை. இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருக்குது, பெயின் எதானே இருக்குது அப்படின்னா தென் we will call you at the earliest to scan. ஸோ அதனால் 40 டேஸை ஸ்கேன் பண்ணுறது தப்பு இல்லை, எதுக்காக நம்ம ஸ்கேன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். I think thank you so much. I think நிறைய பேர் எக்கச்சக்கமான questions. I hope I was able to convey the answers which you were looking for, and I hope you're all happy with the answers I provided. Do log in for more such live sessions. We'll be more than happy to answer your questions. Nariya messages varudhu, adinal da we do come on live. So please do keep messaging us, and do keep watching our videos. And we have many interesting videos lined up for you guys. Adhu vandu March, since it's March 8th is the International Women's Day, அதுக்குமே ஸ்பெஷலாக we are planning to release a breast cancer awareness video, and அந்த video is very important, not only for young girls ன்னு இல்லை, வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு பர்டிகுலர் திங், ஒரு breast cancer-ஐ நம்ம அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, because it's very treatable, very much treatable, நம்மளால கம்ப்ளீட்டாகவே அதை ஆக்சுவலாக க்யூரும் பண்ண முடியும். ஸோ do keep watching for our videos, and apart from that we have plenty of interesting stuffs coming our way. So do watch, do encourage us. We will be more than happy to help you out. Any more questions, put it across in the comment section. We will take it up in our live session soon. See you all, take care, see you, have a happy weekend, see you all next time. Bye bye.